வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழைய ஹோம் தேட்டர் தான் பார்க்க போகிறோம். பழைய ஹோம் தேட்டரில் வந்து இந்த ஹோம் தேட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃப்எம் ப்ளூடூத் எந்த இதுவுமே கிடையாது. அப்போ வந்ததில் ஒன்று ஆக்சிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, மெமரி கார்டு டைப்பு, அடுத்து வந்து ஒரு யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். எஃப்எம்மோ இல்லை ப்ளூடூத்தோ எதுவுமே கிடையாது. அதாவது டைப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுண்டு கூட்டி குறைக்கிற டைப்பில் இல்லை. அதாவது ஓல்டுலேயே கொஞ்சம் நியூ மாடல்னு வச்சிங்களா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து யூஎஸ்பி கோட் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து யூஎஸ்பி கோடு வந்து 100 150 வரைக்கும் விற்கிது, இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து இது அந்த பட்டன் டைப் பண்ணுறதுனால அந்த சவுண்டு கூட்ட குறைக்கிறதுக்கு பவர் லைன் வந்து 8 வோல்ட் வரும். அந்த உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர லைன் இது 8 வோல்ட் வந்து நம்ம வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம 5 வோல்ட்டாக மாற்றி தான் இந்த மெமரி கார்டு பிளேயருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இதில் வந்து இது ஏசி வோல்டேஜ் மட்டும்தான் வரும். இது வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம 4 டயோடு கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அதனால் நம்ம இந்த கெப்பாசிட்டர் வச்சு புரிஞ்சிக்கலாம் அந்த இடத்துல எத்தனை வோல்ட் வருதுன்னு. இந்த வந்து 16 வோல்ட் கெப்பாசிட்டின்றதுனால 16 வோல்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் பாதி வோல்டேஜ் வரதான் வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட 8லேருந்து 9 வோல்டேஜ் வரைக்கும். அதனால தான் 16 கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே கெப்பாசிட்டர் வந்து இரட்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதாவது 12 வோல்ட் இடத்துல 24 வோல்ட் கெப்பாசிட்டரும், 24 வோல்ட் இடத்துல 48க்கு மேலே உள்ள கெப்பாசிட்டரும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற யூஎஸ்பி தான் நம்ம தனியாக ஒரு ரெகுலேட்டர் எடுத்துக்கணும். ஏன்னா அதே ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இதில் வந்து பட்டன் சவுண்ட் குறைக்கும் போது ஏற்றும் போது ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. ரெண்டுத்துக்கும் வந்து ஆம்பியர் பார்த்தாது. அதனால் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்துக்கிறோம். 5 வோல்ட் ரெகுலேட்டர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா வீடியோ நான் வந்து அடுத்தது போடுறேன். அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ரெகுலேட்டரில் ஃபஸ்ட் லைன் வந்து இன்புட்டு, செகண்ட் லைன் வந்து கிரவுண்டு, தேர்ட் லைன் வந்து அவுட்புட்டு. அதாவது 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் நம்ம இன்புட்டு கொடுத்து, இல்லை 6 வோல்ட்டுக்கு மேலே எந்த இன்புட் கொடுத்தாலும் 5 வோல்ட்டு மட்டும்தான் ரெகுலேட்டர் பண்ணி வெளியில் வரும். அதாவது நடு வயரையும் இந்த கடைசி வயர் மட்டும் அவுட்புட் லைனு. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு உள்ள ஒரு ரெகுலேட்டர் இருக்கிறதுனால அது நடுவில் வந்து எர்த்து மட்டும் 2 ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வெளில எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீ வந்து ஹீட் சிங் கொடுத்துருக்கோம். ஒரு வேளை ஹீட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படி ஹீட் ஆகினாலும் உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர் ஐசி அவ்வளோ சீக்கிரம் வீணாக வாய்ப்பு இல்லை. நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்புட் லைனு 12 வோல்ட்டோ இல்லை 6 வோல்ட்டோ இன்புட்டு கொடுத்து, அடுத்து வந்து சைன் உள்ள லைனு அதில் இடத்த கொடுத்துடணும். தேர்டு உள்ள லைனை அவுட்டரில் மெயினை எடுத்துகிட்டு நடுவில் இடத்த கொடுத்தோம். அந்த இடத்த அப்படியே எடுத்துகிட்டு வண்டி யூஎஸ்பியில் கொடுத்தா அதுதான் 5 வோல்ட்டு. அதாவது இந்த ஒயரில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஒயர் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டுக்காக வந்து ப்ரௌன் கலரும் பிளாக் கலர் வந்துருக்கு. அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். தவிர்த்து மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுத்தா யூஎஸ்பி போயிடும். அதனால் வந்து அதை மட்டும் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். இது வந்து ஆடியோ வந்து இன்புட்டுக்காக. அதாவது இதில் வந்து பின்னாடி வந்து ஆக்ஸ் லைன் இருக்கும். அது வந்து மினிட் லைன் கொடுத்துருப்பாங்க ஆக்ஸ் மாற்றுறதுக்காக. அப்போ அந்த லைன் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரியும். ரைட் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரோடைய ஆர்இன் எல்என் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் தான் வந்து நம்ம இன்புட் லைனு. அது இன்புட் லைன்றது வந்து அதாவது ஆம்பிளிஃபையர் சேர்த்து போகிறதுக்கான இன்புட் லைனு. அது ஆம்பிளிஃபையர் போர்டுக்காக, ஐசி போர்டுக்காக. அப்போ வந்து நம்ம இதுலேருந்து வந்து அவுட்புட் லைன் எடுத்து அதில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இதில் வந்து மேல் பட்டன் டைப்பில் வந்து ஆக்ஸ்ன்ற இது ஆப்ஷன் போனீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆக்ஸில் தான் வந்து நிற்கும். நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். ஒரு வேளை இப்போ வந்துச்சுன்னா அந்த ஆக்ஸ்ன்ற மாடல் மாற்றிங்கன்னா தானாக வந்து அது வந்து ஆக்ஸுக்கு போனதுனால நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி ப்ளூடூத்து உள்ள போர்டு வந்து கண்டிப்பாக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு இதிலேருந்து வர ஆடியோ அதில் ஜாயின் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ தான் அது அவுட்புட்டாக எடுத்து இந்த 3 லைனே நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஎஸ்பிக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துக்குறோம். லெஃப்ட் ரைட்டு எர்த்து 3 கரெக்டாக பார்த்து சால்டிங் அடிச்சிங்க, மாற்றிடாதீங்க. வணக்கம் நண்பா. இது போல் வீடியோக்களை பார்க்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பரை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே.